வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து எக்ஸல் எனிவேர். நீங்க புதுசா ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணாலும் சரி, இன்டராக்டிவான விசுவலைசேஷன் இல்ல ரிப்போர்ட்ஸ் எதை கிரியேட் பண்ணாலும் இதுக்கு பேக் போனா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட் எப்படி நம்ம ரெடி பண்றது. நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய டேஷ்போர்ட் இல்ல ரிப்போர்ட்ஸ்க்கு எவ்வளவு டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்களா, ஈக்குவலான டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விசுவலைசேஷன் டெம்ப்ளேட் அண்ட் முக்கியமா இந்த சம்மரி பேஜ் எப்படி நீங்க கிரியேட் பண்றதுன்னு நீங்க லேர்ன் பண்ணணும். நிறைய பேர் டைரக்டா அந்த விசுவலைசேஷன் கிரியேட் பண்ணிடுவாங்க. பட் ஆனா சம்மரியும் அந்த பேக்ரவுண்டும் இதெல்லாம் செட் பண்ணவே மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளா இங்க பார்க்கலாம் பாருங்க. என்னுடைய டேஷ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் டேஷ். இந்த டேஷ்போர்டுக்கு இந்த சம்மரியை பார்த்தா ஒரு ஓவர்வியூ நம்மளுக்கு கிளியரா கிடைச்சிரும். அப்படின்னா இந்த டேஷ்போர்ட் வந்து ஃப்ரீக்வன்சி எவ்ரி ஃப்ரைடே அண்ட் என்னுடைய டேஷ்போர்டுடைய டேட்டா சோர்ஸ் என்ன, எக்ஸல் டேட்டா சோர்ஸ், அதனுடைய ஓவர்வியூ, இந்த டேஷ்போர்ட் எதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அண்ட் லாஸ்ட் ரீஃப்ரெஷ். டைரெக்டாக ஒரு விசுவலைசேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணால் அந்த டேஷ்போர்ட் எப்போ ரீஃப்ரெஷ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் இங்கே பார்க்கும்போது தெரியும் என்னுடைய இந்த டேஷ்போர்ட் ரீஃப்ரெஷ் ஆன டேட்டை நம்மளுக்கு இங்கே அப்டேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் யாரை காண்டாக்ட் பண்ணுறது, ஒருவேளை எனக்கு ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா யாரை நான் காண்டாக்ட் பண்ணுறது. அண்ட் இந்த மல்டிபிள் உங்களுக்கு பேஜஸ் இருந்ததுன்னா டைரெக்டாக உங்களுக்கு இங்கே நீங்கள் பேஜ் நேவிகேஷன் நீங்கள் செட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே ஒரே ஒரு வியூவில் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் யுவர் டேஷ்போர்டை பற்றி முழுமையாக இந்த ஒரே ஒரு பேஜ்லேயே தெரியறதுக்கு தான் இந்த டேஷ்போர்ட் ஓவர்வியூ பேஜை நம்ம கிரியேட் பண்ணணும். எந்த டேஷ்போர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ஓவர்வியூ நீங்கள் கிரியேட் பண்ணிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுடைய ஸ்டேக் ஹோல்டரை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இது எல்லாமே ஜஸ்ட் அப்படியே ஓரளவு நம்ம சொல்கிறதில்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்ல இருந்து ஈவன் ஃப்ரெஷர்ஸ் எதுவுமே எந்த நாலேஜுமே இல்லாதவங்க கூட முழுமையா இதை நம்ம லேர்ன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம சிம்பிளா ஈஸியா எக்ஸாம்பிள்ஸோட நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். அண்ட் எக்ஸல் விபிஏ பவர் பிஎல் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்க ரீச் பண்ணிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸ்ல காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இது எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடியதுக்கு நான் இன்னொரு பேஜ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், பேஜ் 4ன்னு. அண்ட் இதை வந்து நான் இப்போ சம்மரி 2 நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். பேஜ் நேம் டிஃபைன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிபிடி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படின்னா பவர் பாயிண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளாங்க் ப்ரெசன்டேஷன் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் தேவையில்லை, ஜஸ்ட் செலக்ட் அண்ட் டெலிட். அடுத்தது கிளிக் ஆன் டிசைன், ஃபார்மேட் பேக்ரவுண்ட். இதில் வந்து நம்ம சாலிட் ஃபில், கலர் பர்பிள், உங்களுக்கு என்ன கலர் தேவையோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் ஆன் இன்சர்ட், ஷேப்ஸில் லாஸ்ட் ஆப்ஷன் ரெக்டாங்கிள், இந்த கார்னர் ரவுண்டட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சம்வேர் இந்த மிடில் வந்து அப்படியே வச்சுட்டு ட்ராக் பண்ணலாம். இப்போ இதனுடைய பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஒயிட்டுக்கு மாற்றிக்கலாம். சாலிட் ஃபில் பை செலக்டிங் திஸ் ஷேப் செலக்ட் பண்ணிவிட்டு click on this and change it to white. இந்த கார்னரும் நம்ம ஒயிட்டில் ஃபில் பண்ணணுச்சா இன்னொரு click on insert shapes, இந்த ரெக்டாங்கிள் அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சேம் அகைன் நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இதையும் ஒயிட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். பார்டர் இருக்குது, அது வேண்டாம்னா ஷேப் ஃபார்மேட், இந்த ஷேப் அவுட்லைன் வந்துட்டு நோ ஃபில். ஸோ இப்போ எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். அடுத்து click on insert shape, அகைன் ரெக்டாங்கிள், அப்படியே மறுபடியும் இந்த கார்னர் வெளியே அப்படி ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த கலரை வந்து இப்போ நம்ம கிரே கலர் கொடுத்துக்கிறேன். இந்த தடவை மேபி டார்க் கிரே கூட கொடுக்கலாம். நெக்ஸ்ட் அகைன் கிளிக் ஆன் இன்சர்ட், இன்னொரு ஷேப் கொடுக்குறேன், ரெக்டாங்கிள். இது அப்படியே ஒரு ஸ்கொயர் மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். இதனுடைய கலர் வந்து இப்போ நம்ம ஒயிட்டுக்கு மாற்றிக்கணும். இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இன்னொரு டைம் பேஸ்ட் பண்ணலாம். மூவ் இட் டுவர்ட்ஸ் டவுன் சைட். அதே மாதிரி மறுபடியும் 2 டைம்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டுக்கு மூவ், தேவைக்கு தகுந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது மறுபடியும் இன்னொரு டைம் இந்த சேம் ஷேப்பை காப்பி பண்ணிவிட்டு இது ஓவர்வியூக்காக உங்களுடைய ஓவர்வியூ எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஓவர்வியூ பேஜ் வந்து ஷேப் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிவிடுங்க. அடுத்து இங்கே நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏதாவது மெட்ரிக்ஸ் கொடுக்கறதுக்கோ இல்லை முக்கியமான ஹைலைட் ஏதாவது பண்ணுறதுக்கோ இல்லை டைட்டில் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். கிளிக் ஆன் இன்சர்ட் ஷேப் ரெக்டாங்கிள் ஆனால் ரவுண்டட் கார்னர்ஸ், இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம் போதும்.
அண்ட் இதனுடைய ஸ்டைலை வந்து நம்ம மாற்றிடலாம். ஷேப் எஃபெக்ட்ஸில் போயிட்டு ப்ரீசெட்டில் என்ன தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஷேப் ஃபில் கலர் வந்துட்டு இப்போ கிரே கலர் நான் கொடுக்குறேன். மேபி இங்கே இருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்டுக்கு நம்ம கிரே கலரு டார்க் கிரே கொடுத்தலாம். ரெண்டும் ஒரே கலரில் இருக்கட்டும். ரெண்டும் ஒரே கலர் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த ரெக்டாங்கிளில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இட் எனேபிள்ஸ் யூ டு ரைட் த டைட்டில். நான் ஹெச்ஆர் டேஷ்போர்ட் ஓவர்வியூன்னு நான் கொடுக்குறேன். இந்த டேட்டா அப்படியே கண்ட்ரோலை கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஹோம் டேப் அண்ட் இன்க்ரீஸ் த ஃபாண்ட் சைஸ் அப்படியே போல்டு பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய ஃபாண்ட்டை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு கிளிக் ஆன் ஷேப் ஃபார்மேட். இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸில் போயிட்டு இந்த க்ளோ இதில் க்ளோ ஆப்ஷன்ஸ் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. இங்கே இருக்கக்கூடிய இதை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் ஃபில் என்ன கலர் நம்மளுக்கு தேவை, நான் ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த க்ளோ வந்துட்டு நம்ம ஒயிட்டில் செட் பண்ணலாம். இந்த சைஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஐ வில் கீப் இட் 17. நெக்ஸ்ட் இங்கே நம்ம வந்து இமேஜஸ் என்னென்ன நம்ம ஓவர்வியூவில் நம்ம கொடுக்க போகிறோன்றதை பற்றி அந்த இமேஜஸ் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ கூகுளில் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதனுடைய இமேஜஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வெப்சைட்லேருந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். இப்போ ஆல்ரெடி நான் நிறைய லிங்க்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா டைம் சேவ் பண்ணணும் ஆல்ரெடி நான் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாற் போல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இமேஜஸ் எனக்கு தேவைப்படுதுன்னா நான் ஒரு ஆப்ஷன் வந்து டைரெக்டாக ரைட் கிளிக் அண்ட் காப்பி இமேஜ். ஏதாவது உங்களுக்கு பார்டர் ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து தேவையில்லாது வந்ததுன்னா அதை நீங்கள் வந்து ஸ்னிஃபிங் டூல் யூஸ் பயன்படுத்தி இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் ஸ்னிஃபிங் கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறது. இதை நம்ம கண்டிப்பாக ரீசைஸ் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு தகுந்த போல் ரீசைஸ் பண்ணணும் தேவை. அண்ட் எங்கே தேவையோ அதை அப்படியே மூவ் பண்ணிவிடுங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோர்சஸ் டேட்டா எந்தெந்த சோர்சஸ் வருது அதுக்கு வந்து நான் இப்போ இந்த ஐக்கான் எடுக்கிறேன். இந்த ஐக்கானை ரைட் கிளிக் காப்பி இமேஜ் நான் கொடுக்குறேன். ஏன்னா இது ஆல்ரெடி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ இதை மாத்திரம் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஓவர்வியூ ஐக்கான் வேணும். ரீசைஸ்னுடைய இது எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வியூ நல்லா இருக்குது, இதே செலக்ட் பண்ணிக்கலாம். காப்பி இமேஜ் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரீசைஸ் பண்ணிடணும். அடுத்தது கான்டாக்ட், ரைட் கிளிக் காப்பி அண்ட் பேஸ்ட் இட், ரீசைஸ். லாஸ்ட்டாக ஓவர்வியூ மேலே கிளிக் பண்ண உடனே ரைட் கிளிக் காப்பி இமேஜ், இது அப்படியே மூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இது ஆல் செட். உங்களுடைய அனிமேஷன் வந்து உங்களுடைய பிபிடியில் இது ரெடியான உடனே இதை அப்படியே நம்ம ஒரு இமேஜஸாக எடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஐ யூஸ் ஸ்னிப்பிங் டூல். எந்த அளவுக்கு இந்த இமேஜ் தேவைப்படுதோ இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கணும். இது உங்களுடைய ஃபோல்டரில் லோக்கல் ஃபோல்டரில் இங்கே அப்படியே சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் திஸ் ஃபைல் டெம்ப்ளேட் நான் சேவ். ஒருவேளை இந்த ஸ்னிப்பிங் டூல் உங்களுடைய எக்ஸல் ஃபைல் இல்லைன்னா பெயிண்ட் ஆப்ஷன் பயன்படுத்திக்கோங்க. இந்த பிரிண்ட் ஸ்க்ரீன் உங்களுடைய லேப்டாப்பில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பெயிண்டில் போயிட்டு இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து ஈஸியாக நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். தட் இஸ் நெக்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ என்னுடைய பவர் பிஐ ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல விசுவலைசேஷன் கீழே ஃபார்மேட் பேஜில் கேன்வாஸ் பேக்ரவுண்ட் இதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் எந்த ஒரு கலரும் கொடுக்காம டேரெக்டாக நம்ம இமேஜை நம்ம கொண்டு வர போகிறோம். எந்த இமேஜை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதை கொண்டு வர போகிறோம். எங்கே சேவ் பண்ணியிருக்கோம் அந்த ஃபோல்டருக்கு நேவிகேட் பண்ணுங்கள். அதை நான் அப்படியே ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே இமீடியட்டாக உங்களுக்கு அதை பார்க்க முடியாது. எதனால இருந்தால் அந்த டிரான்ஸ்பரன்சி ஒருவேளை 100ல் இருந்ததுன்னா தெரியாது. இது அப்படியே நான் 0 கொண்டு வந்தால் தான் எனக்கு என்னுடைய இமேஜஸ் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அது விசிபிளாக இருக்கும். மேக் ஷூர் இந்த இமேஜ் ஃபிட் வந்துட்டு நார்மல்லேருந்து ஃபிட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது முக்கியமாக இப்போ வந்து உங்களுக்கு பில்ட் விஷுவல்ஸ் வித் யுவர் டேட்டா. இப்போ உங்களால் இமீடியட்டாக விசுவலைசேஷன் கிரியேட் பண்ண முடியும். என்ன விசுவலைசேஷன் சம்மரி ஓவர்வியூ நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணணும் என்னென்னு. அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஆப்ஷன் நம்ம எதை பண்ணலாம்னா பட்டன்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். இன்சர்ட், கிளிக் ஆன் பட்டன்ஸ் அண்ட் பிளாங்க், இதை அப்படியே இங்கே ட்ராக் பண்ணலாம். பவர் பியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆப்ஷன் இந்த பட்டனில் இருக்கக்கூடிய இந்த பிளாங்க். இதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியும். ஸோ இதை நம்ம அப்படியே இப்போ ரீசைஸ் பண்ணிக்கலாம் தேவைக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதை பை செலக்டிங் திஸ் இந்த இடத்துல இந்த ஸ்டைல் மேலே கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணுங்க. டிஃபால்ட்டாக இருக்கும்போது இதனுடைய டெக்ஸ்ட்டை எனேபிள் பண்ணிவிட்டு வி ஷுட் சே ஃப்ரீக்வன்சி. அடுத்தது இதனுடைய ஃபாண்ட் சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பிளாக்கில் போல்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மேக் ஷுர் இந்த ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருக்கட்டும்.
இது வந்து டிஃபால்ட்டா இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாருங்க. இப்ப என்னுடைய கர்சர் வந்து இங்க மூவ் ஆகுதா, அப்ப எனக்கு டிஃபரண்ட் கலர்ல நம்மளுக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்படின்னும்போது என்ன பண்ணணும், இந்த டிஃபால்ட்ல இருக்கக்கூடிய ஆன் ஓவர்ன்றத ஆப்ஷன நீங்க செலக்ட் பண்ணிட்டு, இந்த இடத்துல ஃப்ரீக்வென்சி அந்த டெக்ஸ்ட் அப்படியே தான் இருக்கணும். இந்த இடத்துல இந்த ஃபாண்ட் கலர மாத்திரம் நான் வந்து பிங்க் கலருக்கு மாத்திடுறேன். இல்லைன்னா பர்பிள் கலர். எந்த கலர் தேவையோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இங்க வெளியே வரேன் பாருங்க. இது டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது. இப்போ நான் இந்த கர்சர் அங்கே மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஃபாண்ட் கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ இது திரும்ப செலக்ட் பண்ணிவிட்டு நான் எப்போ என்னுடைய கர்சர் அங்கே மூவ் பண்ணுறேன்னா அது அப்படியே நான் அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து 14லேருந்து 18க்கு இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபாண்ட் கலர் வந்து நம்ம ப்ளூவில் செட் பண்ணிக்கலாம், இல்லை பிளாக் இல்லை ப்ளூவில் செட் பண்ணலாம். திஸ் இஸ் ஃபைன். இப்போ பாருங்கள், இங்கே நான் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். இமீடியட்டாக என்னுடைய ஃபாண்ட்டினுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. அட் த சேம் டைம் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பார்டர் எனக்கு தேவையில்லை. அது என்ன பண்ணலன்னா ஸ்டைலில் இங்கே இருக்கக்கூடியது அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்டர் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல் செட். இப்போ நம்ம ஈஸியாக தர முடியும். இப்போ இந்த சேம் இந்த ஃப்ரீக்வன்சி நம்ம இங்கே என்ன கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இந்த சின்ன டைட்டில் வந்து இந்த இதில் நம்ம இது எல்லாத்துக்குமே செட் பண்ணணும். ஸோ ஏன்னா இப்படி இன்னும் ஈஸியான மெத்தட் என்னென்னா அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அடுத்தது இது அப்படியே நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணுங்கள். இப்போ இது என்னவா இருக்கணும், இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டைல் மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு ஆன் ஓவர் நமக்கு கர்சர் மூவ் பண்ணும்போது இட் ஷுட் சே as டேட்டா சோர்ஸ். ரிமைனிங் எல்லாம் சேம். அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். அதே மாதிரி இந்த டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியதுலேயும் வந்து நம்மளுக்கு இங்கே டேட்டா சோர்ஸ்னு வேணும். அதே மாதிரி நீங்கள் இந்த டிஃபைனையும் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், நான் ஓவர் பண்ணும்போது இந்த டிஃப்ரென்ஸ் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது விசிபிளாக இல்லை. இதே மாதிரி இது எல்லாத்துக்குமே ஓவர் வியூ, ரீஃப்ரெஷ் அண்ட் கான்டாக்ட் இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணோம். இல் ரிப்பீட் த சேம் ஸ்டெப். இது எல்லாமே நம்மளுக்கு இப்போ அப்டேட் ஆயிருக்கு. அடுத்தது இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இப்போ பேஜ் நேவிகேஷன் அந்த பட்டன் நம்ம கிரியேட் பண்ணணும். அதை எப்படி கிரியேட் பண்ணலாம்னா சேம் இங்கே இருக்கக்கூடிய இந்த டேட்டா சோர்ஸ் இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே இங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்ஆர் டேஷ்போர்ட் நான் டிஃபைன் பண்ண போகிறேன். இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டைல் டிஃபால்ட்லேருந்து போகலாம். டிஃபால்ட்டாக இந்த நேம் ஷுட் பி ஹெச்ஆர் சம்மரி. டிஃபால்ட்டாக இருக்கும்போது இந்த ஃபாண்ட் கலர் வந்து ஒயிட்டில் செட் பண்ணலாம், ஏன்னா பேக்ரவுண்டில் விசிபிள் ஆகலை, இப்போ விசிபிளாக இருக்குது. அதே மாதிரி கர்சர் அங்கே மூவ் பண்ணும்போது நேம் வந்து ஹெச்ஆர் சம்மரி, கலர் வந்துட்டு யூ கேன் சேஞ்ச் இட் டு டிஃப்ரெண்ட் கலர். இப்போ பாருங்கள் ஹெச்ஆர் சம்மரின்னு இருக்குது. நம்ம கர்சர் மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும் கலரு. இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் காப்பி பண்ணி அப்படியே இன்னொரு டைம் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஜ் அடுத்த பேஜுக்கு நம்ம இன்னொன்று கிரியேட் பண்ணலாம். ஸ்டைல் டிஃபால்ட்டாக நேம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் 1. கர்சர் அங்கே மூவ் பண்ணும்போதும் ஷுட் பி பேஜ் 1. வேறு எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ணுறதில்ல, ஏன்னா இது ஆல்ரெடி செட் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இந்த ஹெச்ஆர் சம்மரியும் நான் கிளிக் பண்ணால் எனக்கு இந்த ஷீட்டுக்கு போகணும். அது எப்படி பண்ணுறதுன்னா இந்த பட்டன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன் இதை எனேபிள் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிக்கணும். இதில் பேஜ் நேவிகேஷன் டெஸ்டினேஷன் வந்து இந்த நன்னுக்கு பதிலாக யூ ஷுட் செலக்ட் ஹெச்ஆர் டேஷ்போர்ட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை நான் கிளிக் பண்ணுற பாருங்கள். பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ பிடிச்சிட்டு இதை கிளிக் பண்ணால் இட் வில் டேக் அஸ் டு த ஹெச்ஆர் டேஷ்போர்ட். பாருங்கள் இந்த பேஜுக்கு வந்துச்சு. இந்த டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை இன்னைக்கு கவர் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு. இப்போ அடுத்தது இந்த ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே நான் இப்போ செட் பண்ணணும். அதை எப்படி செட் பண்ணுறது, ரொம்ப ஈஸியாக. இப்போ நம்ம ஷேப் பயன்படுத்திக்கலாம். ஷேப் இந்த ரெக்டாங்கிள் இதை அப்படியே அங்கே மூவ் பண்ணிடலாம். இந்த ஸ்டைலில் இந்த கலர் வந்து ஒயிட் கலர். டெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபைன் as எவ்ரி ஃப்ரைடே. இந்த ஃபாண்ட் கலர் வந்து நம்மளுக்கு டார்க் ப்ளூ கலரில் இருக்கட்டும். இந்த ஃபாண்ட் சைஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிடலாம். லெஃப்ட் சைட் மேக் இட் போல்ட் 16 கூட இல்லை 18 கூட செட் பண்ணலாம் இதை. அதே மாதிரி இந்த ஒரு பார்டர் ஒன்று இருக்குது, அந்த பார்டர் வேண்டாம்னா ஸ்டைல் இந்த பார்டர் வந்து எடுத்துடலாம், டர்ன் ஆஃப். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணோன்னே கீழே வந்துடும். டேட்டா சோர்ஸ் மறுபடியும் இந்த ஸ்டைலில் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். டேட்டா சோர்ஸ் வந்து எக்ஸல், எங்கேருந்து நம்மளுக்கு இந்த டேட்டா வருது,
எக்ஸல் ஃபைல்ல இருந்து. எந்த டேட்டானா அந்த டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த டேட்டா. அந்த டேட்டா சோர்ஸ் வந்து எங்கேருந்து வருதுன்னா நம்ம எக்ஸல் ஃபைலோ இல்லை எஸ்கியூஎலோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே இதை மறுபடியும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இது அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டைலில் இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி இருந்ததுன்னா இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். விசிபிள் இல்லை, எதனால ஃபாண்ட் சைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 12 செட் பண்ணலாம். அண்ட் இதை வந்து ரீசைஸ் பண்ணலாம், ட்ராக் பண்ணுங்கள். அடுத்தது ரீஃப்ரெஷ். கண்டிப்பாக இந்த செஷன் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு டேக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம லேர்ன் பண்ணோம். கான்டாக்ட் மூவ் பண்ணிவிட்டு ஸ்டைல் டெக்ஸ்ட் நேம் கொடுக்கலாம். சாம்பிள் உங்களோட இமெயில் ஐடி, நீங்கள் இந்த டேஷ்போர்டு பற்றி ஏதாவது யாருக்கான கொஸ்டின் இருந்ததுன்னா யாரை காண்டாக்ட் பண்ணணுன்ற இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் கிளிக் ஆன் அவுட் சைட். ரீஃப்ரெஷ் டேட் எப்படி நம்ம லாஸ்ட் ரீஃப்ரெஷ் டேட் எப்படி கொண்டு வரதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நான் இதை கொஞ்சம் லாஸ்ட் ரீஃப்ரெஷ்ஷை நான் மாற்றிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு புரியும். லாஸ்ட் ரீஃப்ரெஷ் எப்படி கொண்டு வருதுன்னா, ஓகே இப்போ நம்மளுக்கு இது ஆல் செட். இப்போ எப்படி நம்ம இந்த டேட்டை கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ கோ டு ஹோம் டேப், ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. இதில் இங்கே இருக்கக்கூடிய இந்த நியூ சோர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. blank query. இந்த இடத்துல ஈக்குவல் டேட் டைம்னு கொடுத்து டாட் லோக்கல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக லோக்கல் நவுன் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். இதை அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். அதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் டைப் பண்ணது வந்துடும். அது மேக் ஷூர் யூ ஷுட் ஹேவ் ஒன்லி டேட் டைம் டாட் லோக்கல்னா. இப்போ அதை அப்படியே என்டர் கொடுங்க. கொடுத்த உடனே இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இதில் கிளிக் ஆன் திஸ் டு டேபிள். இதை அப்படியே டேபிளுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இது இந்த நேம் வந்து இந்த query நேம் வந்து நம்ம லாஸ்ட் ரீஃப்ரெஷ் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது க்ளோஸ் அண்ட் அப்ளை. டேட் அண்ட் டைம் எல்லாமே இருக்குது. இங்கே நம்மளுக்கு ஒரு நியூ டேபிள் இங்கே நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இப்போ அந்த காலம் நான் சேஞ்ச் பண்ணல, நேம் சேஞ்ச் பண்ணல, அதனால காலம் 1ன்னு இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கார்டு இங்கே கிரியேட் பண்ண போகிறேன். வெளியே கிளிக் பண்ணுங்கள். இதில் நியூ விஷுவலில் கார்டு கிரியேட் பண்ணலாம். கிளிக் ஆன் கார்டு. இப்போ இந்த காலம் என்ன நமக்கு நியூ டேக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி என்ன பயன்படுத்துமோ அது அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப். இந்த இடத்துல உங்களுக்கு டேட்டு டைமு எல்லாமே வந்துடும். மேக் ஷுர் இந்த ஃபார்மேட் பேஜில் இந்த கேட்டகரி லேபிள் அது வேண்டாம். ஸோ அது வேண்டாம்னா பாருங்கள், இதில் உங்களுக்கு எல்லாமே வரும். டேட் டைம் என்ன செகண்டுக்கு ஏஎம்மா பிஎம்மா எல்லாமே வரும். இதெல்லாம் வேண்டாம், எனக்கு டேட் மட்டும் போதுன்னா select this and change this data type first to date. Click on yes. இந்த ஃபார்மேட் வந்து ஷார்ட் டேட் கன்வெர்ட் பண்ணிடுங்க. இந்த ஷார்ட் டேட் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இங்கே டேட் மட்டும்தான் வரும். இதை கொஞ்சம் அப்படியே ரீசைஸ் பண்ணலாம். தட்ஸ் இட், ஆல் செட். உங்களுடைய சம்மரி பேஜ். இப்போ உங்களுடைய டேஷ்போர்ட் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணியிருக்கீங்க, எப்போல்லாம் என்னுடைய டேஷ்போர்ட் ரீஃப்ரெஷ் ஆகும், அது ஓவர்வியூ என்ன, டேட்டா சோர்ஸ் என்ன பயன்படுத்துகிறோம், ஏதாவது கன்சர்ன் இருந்தால் யாரை காண்டாக்ட் பண்ணுறது, எப்போ லாஸ்ட்டாக இந்த டேஷ்போர்ட் ரீஃப்ரெஷ், எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு இந்த சம்மரி பேஜில் இந்த ஓவர்வியூ பேஜில் இருக்கும். அடுத்த வீடியோவில் இந்த ஹெச்ஆர் டேஷ்போர்டு இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் நான் கவர் பண்ணணும். இதை கவர் பண்ணிவிட்டு ஒரு இன்டராக்டிவான ஒரு விசுவலைசேஷன் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, ஹெச்ஆர் டேஷ்போர்டு என்னென்னலாம் அனலைஸ் பண்ணலாம், இருக்கக்கூடிய டேட்டா பயன்படுத்தி இதை பற்றி அடுத்த வீடியோ பதிவில் டீட்டெயிலாக நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு முழுமையாக நம்புகிறேன். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ராக்டிவான நிறைய டெம்ப்ளேட் அண்ட் டேஷ்போர்ட்ஸ் எக்ஸல் வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ண உங்களுடைய கருத்து கண்டிப்பாக தேவைப்படுது. உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.